இந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே. என்னங்க, எல்லா குழந்தைங்களும் இந்த பூமியில பிறக்கும் போது நல்லவங்க தாங்க. அவங்க வளர்க்கப்படுற விதமும் சேர்ற சேர்க்கையும் தான் அவங்கள நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாத்துது. ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் வச்சு 3 குட்டி குஞ்சானுங்க அண்டர் 18 ஏஜ்ல இருக்க சின்ன பசங்க ஒரு ஜெப்டோ ஊழியரை வந்து சர மாதிரி வெட்டியிருக்கானுங்க. நல்ல வேலை அந்த பக்கத்தில் வேடிக்கை பார்த்த பொதுமக்கள், எப்பயுமே வந்து நம்ம மக்கள் வந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க, அன்னைக்கிரமா ரோசம் வந்து தடன்னு ஓடி போயிட்டு அந்த பசங்களை விரட்டி விட்டு அந்த ஜெப்டோ ஊழியர் வந்து காப்பாற்றிருக்காங்க. இல்லாட்டி அவனையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆச்சு. திருத்தணியில வடமாநில இளைஞர் சுராஜ் வந்து 18 வயசு கீழே சின்ன பசங்க வந்து வெட்டி அந்த சம்பவம் வந்து நாடு ஃபுல்லா வந்து பரபரப்பை கிளப்பிச்சு. அந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லயே வந்து இப்ப ரீசனா நடந்துருங்க. இந்த சம்பவம் எதுக்கு நடக்குது தெரியுங்களா? முன்னுரிதமா, சொத்து தகராறா? எதுவுமே இல்லைங்க. அதாவது அந்த ஏரியால வந்து யார் கெத்து, யார் வந்து தௌலத்து அப்படிங்கிற ப்ரூவ் பண்றதுக்காண்டி அவனுக்கு வந்து ஒரு அப்பாவி ஜெப்டோ ஊழியர் வந்து வெட்டியிருக்காங்க. வெட்டினதை வீடியோ எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் வந்து போட்டு கெத்து காட்டுறாங்களாம். இதுக்கெல்லாம் எப்படி தைரியம் வச்சு அப்படின்னு கேட்குறீங்க? ஒண்ணுமே இல்லைங்க, கடுமையான போதை, கஞ்சா போதை, அவ்வளோதான். இந்த மாதிரி கஞ்சா புழக்கம் இருக்கு. இது வந்து நம்ம முழுக்க இது கட்டுப்படுத்த அரசாங்கம் இல்லை இந்த சொசைட்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரணம் தான், எல்லாருமேலேயும் தப்பு இருக்குதான். ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு தெரியுங்களா? அவங்க பேரண்ட்ஸ் தாங்க இருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பிள்ளைங்க வந்து வழி தவறி போறாங்க, அவங்க நடவடிக்கை சரியில்லை அப்படின்னா அவங்கள ஆரம்பத்திலே பார்த்து உடனே சேர்த்து சப்பு நாள் அப்போ அவங்க வழி கொண்டு வந்துக்கணும். அவங்கள இஷ்டத்துக்கு வளர விட்டுறது, என்ன கேட்டால் வாங்கி கொடுத்துறது, இப்படியே பொறுப்பே இல்லாமல் பிள்ளைகள் வளர்த்து வருதுனால தான் அது என்ன பண்ணுதுங்க, கஞ்சா அடிச்சுட்டு போதையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மொல்ல மாதிரி தானே கேப் மாதிரி தானே பண்ணி சுற்றி தெரியுதுங்க. அப்போ நம்ம திருத்தணியிடம் சொசைட்டி, இந்த கவர்மெண்ட் அதெல்லாம் வந்து ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம தான் வந்து பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு அப்படின்னா அதுக்கு வந்து ஒழுக்கம் வளரும். ஏன்னா இந்த சொசைட்டியில் வந்து நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, எல்லாமே இருக்க தான் செய்யுது. அதுக்கு எல்லா பிள்ளைகளும் போயிட்டு அதுக்கு அடிமையாயிட்டோ இந்த மாதிரி தப்பு தண்டை பண்றது இல்லை. காரணம்னா அவங்க பேரண்ட்ஸோட வளர்ப்பு தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைகளை வந்து நல்ல முறையில் வளர்த்தோம் அப்படின்னா இந்த தப்புகளை வந்து எவ்வளவோ குறைக்கலாம். இதை வந்து பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க.